Day 29 of the 100 days challenge. And இன்னைக்கு நான் காலையில் எந்திரிக்கும் போதே லேட்டுங்க. ஒரு மாதிரி 10:30 10:45 தான் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி சாப்பிடவே தோணுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு கிராஸ் ஆகி போச்சு. லஞ்ச் டைமுக்கு சாப்பிட்டுட்டேன். 2 o'clock 2:10 கிட்டே சாப்பிட்டுட்டேன். ஸோ கிரேட் ஒர்க் ஆன் தட், வெரி குட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் டின்னர் அகேன் 9:30 9:40 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தாண்டிச்சு தான் நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷுவர், பட் தாண்டின மாதிரி தான் ஞாபகம். ஸோ ஐம் லைக் நாட் ஷுவர். அதனால் வந்து நான் கிராஸே போட்டுக்கிறேன். நான் அன்ஃபேராக வந்துட்டு டிக் போட்டுக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு லைட்டாக தாண்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெவர்தலெஸ் டின்னரும் போச்சு. ஸோ லஞ்ச் மட்டும் தான் நம்ம டைமுக்கு சாப்பிட்ருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் டின்னரும் போச்சு, பிரேக் ஆகிடுச்சு. வாக்கிங் மிஸ். ஓகே. அண்டு தூக்கம் தெரில. இப்போ டைம் வந்து 11:35. 25 மினிட்ஸில் தூங்கிடுவேனா தெரில. ஓகே. ஸோ டீசென்ட் டே அண்ட் கொஞ்சம் ப்ரொடக்டிவாகவே இருந்துச்சு. ரொம்ப ப்ரொடக்டிவ்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன் இன்றைக்கி அகேன். கொஞ்சம் இந்த மந்த்து கொஞ்சம் மந்தமாக தான் போகுது, என்னன்னு தெரியல. ஷூட்டும் வந்துட்டு ஒரே அடியாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு ஒரு 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 பேட்ச் ஆஃப் அப்படியே ஷூட்ஸ் நடக்குது, இல்லாட்டி அப்படியே ஒரு பிரேக் வருது. பொதுவாக இவ்வளோ விட்டு 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 ஷூட் பண்ணி ஆல்மோஸ்ட் பல மாதங்கள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 months இருக்கும். இந்த மாதிரி நிறைய நடுவில் விட்டு விட்டு டேஸில் அப்லோடு பண்ணாமல் விட்டு விட்டு பண்ணது. அப்டேட்ஸ் வர மாட்டேங்குதால நான் மிஸ் அவுட் பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பெருசெல்லாம் வந்தாலும் கண்டிப்பாக நான் அதை பண்ணாமல் விட்டுருக்க மாட்டேன். ஸோ ஒரு வேளை கொஞ்சம் அப்டேட்ஸும் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாக தான் போயிட்டுருக்குது ஒர்க் வைஸ். பட் ஆனால் ஐம் கீப்பிங் அப். பட் அகெயின் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுனால வந்து கொஞ்சம் பயங்கரமாக என்னாச்சு, அக்யூமுலேட் ஆகிடுச்சு. அந்த 2 நாளுன்னு பார்த்து ஒரு 8-10 வீடியோ இறக்கி வச்சுருந்தாங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் சேர்த்து. அது வந்துட்டு டேலி பண்ணுறக்குள்ளே மறுபடியும் இந்த 3 நாளில் 2 நாளில் இன்னும் கொஞ்சம் இறக்கிட்டாங்க. ஸோ ஐம் லைக் இருங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஓரளவுக்கு ப்ரொடக்டிவ் எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஓகே, ஐம் லைக் சாட்டிஸ்ஃபைட் அந்த விஷயத்தில். பட் அகேன் நான் சொன்ன மாதிரி வாக்கிங், ஸ்லீப், இந்த 2 வந்து ரொம்ப அடி வாங்கியாச்சு. சாப்பிட்றது கொஞ்சம் டைம் சாப்பிட்ருந்தோம். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு, லன்ச் தவிர. ஓகே, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தட்ஸ் வெரி மச் இட். ஓகே, வி ஆர் நியரிங் அ மந்த். ஸோ நாளையோடு அந்த மாதமே முடியுது. 30 days முடியுது டோட்டலாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலஞ்சை நம்ம கீப் அப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது குட். அது எந்த அளவுக்கு கீப் அப் பண்ணிருக்கோங்கிறது ஆவரேஜ், வெரி ஆவரேஜ் தான். நாளைக்கு அதை பற்றி பேசுகிறேன், சொல்கிறேன். இப்போதைக்கு திஸ் வாஸ் மை டே 29 day. ஸோ ஓகே, நீட் டே பார்த்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் டிக் அடிக்கணும், ஒன்றும் பேசியிருக்கல. தட்ஸ் பிரிட்டி மச் இட். ஓகே, தென் ஹேவிங் செட் தட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் தூங்க போங்க, நான் தூங்க போகிறேன். குட் நைட் பண்ணிடுங்க. ஓகே.